கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனமாக தேவன் வழங்கும் வசனம் சாமுவேலின் 2ஆம் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 சாமுவேல் 12:8. இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். I will still give you what you want. நான் மேலும் உனக்கு மிகுதியாய் கொடுத்திருப்பேன். ஆமென். இன்றைய வாக்குத்தத்த வசனத்தை கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசி மூலம் தாவீதுக்கு கூறியது. தாவீது தேவனால் அபரிமிதமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருந்த போதிலும் அவன் செய்த தவறின் பின்னணியில் தேவன் தம்முடைய அன்பையும் கருணையையும் நினைவூட்டுகிறார். உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன் என்று கர்த்தர் கூறுவதை இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். நான் உனக்கு தந்தது இவ்வளவுதான் அல்ல, நீ கேட்டிருந்தால் இன்னும் கொடுத்திருப்பேன் என்கிறார். இது தேவனுடைய மனம், இரக்கம், நிறைவு செய்யும் சித்தம் ஆகியவற்றை வெளிப்படுத்துகிறது. இந்த புதிய மாதத்தில் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன் என்று வாக்களிக்கிறார். இது குறித்து சற்று விரிவாக தியானிப்போம். தேவன் கொடுப்பதில் குறைவில்லாதவர். பிப்ரவரி மாதம் வருடத்தின் தொடக்கத்திலேயே வரும் 2வது மாதம். நாம் நினைக்கலாம், இந்த ஆண்டு என்ன நடக்கும், எனக்கு தேவையானது கிடைக்குமா, இந்த வருடமாவது இந்த மாதமாவது நிறைவேறுமா என்று பலவிதமாக யோசித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன் என்று. தேவனிடத்தில் பஞ்சமில்லை, வறுமையில்லை, வரம்பும் இல்லை. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இன்றைய தியான வசனத்தில் வேண்டியதை என்று கர்த்தர் குறிப்பிடுகிறார். அது நம் இதய தேவை, நம் வாழ்க்கை சுமை, நம் எதிர்கால கேள்விகள், நம் கண்ணீரின் காரணங்கள். நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். எனவே இந்த புதிய மாதத்தில் நீங்கள் சொல்லாத ஜெபங்களுக்கும் தேவன் பதில் தருவார். இதை விசுவாசிக்கிறீங்களா? இன்னும் என்று சொல்லி இருப்பதை கவனியுங்கள். இன்னும் என்பது தொடரும் ஆசீர்வாதத்தின் வாக்கு தத்தம். இந்த ஒரு வார்த்தை மிக முக்கியம். இன்னும், அதாவது கடந்த கால ஆசீர்வாதம் முடிவல்ல, இன்றைய குறை இறுதி அல்ல, வரப்போகும் நாட்கள் இன்னும் சிறந்தவை. கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். இந்த புதிய மாதத்தில் புதிய கதவுகள், புதிய வாய்ப்புகள், புதிய கிருபை. இன்றைய வாக்குத்தத்த வசனம் நமக்கு மறைமுகமாக சொல்லும் செய்தி, நீ கேட்டிருந்தால் நான் கொடுத்திருப்பேன். நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை என்று அப்போஸ்தலனாகிய யாக்கோபு கூறுவதை யாக்கோபு 4:2 வாசிக்கிறோம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? ஸோ இந்த மாதம் ஜெபத்தை விட்டு விலகாத மாதமாக இருக்கட்டும். தைரியமாக கேட்கும் மாதமாக இருக்கட்டும்.
கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்ற பரிபூர்ண விசுவாசத்துடன் இந்த புதிய மாதத்தை துவக்குங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று கர்த்தர் நமக்கு உறுதி அளிக்கிறார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இதை விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடும் வாழ்க்கை என்பது தேவனை நம்பி எதிர்பார்ப்பது. தேவனை முன்னிலைப்படுத்தும் ஒருவரின் வாழ்க்கையில் குறைவு என்பது தற்காலிகம் மட்டுமே. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன் என்று தேவன் வாக்களித்திருப்பதை சங்கீதம் 81:10 வாசிக்கிறோம். தேவன் நம்மை சிறிதாக கேட்கச் சொல்லவில்லை. விசுவாசத்தோடு தைரியமாக கேட்கும் அளவுக்கு தேவன் நிறைவேற்ற வல்லவர். நாம் நினைப்பது ஒரு எல்லை, தேவன் செய்வது அந்த எல்லையை தாண்டியது. தேவன் நம்முடைய சில தேவைகளை அல்ல, எல்லா தேவைகளையும், சரீரம், ஆவி, ஆத்துமா, குடும்பம், எதிர்காலம் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவர் அவர். மொத்தத்தில் இன்றைய வாக்குத்தத்த வசனம் நமக்கு போதிக்கும் பாடம், நான் உனக்கு இதுவரை உன் வாழ்க்கையில் தந்ததை நினை என்றுதான் முதலாவது கூறுகிறார். கடந்த ஆசீர்வாதங்களை நினைத்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கும் பொழுது எதிர்கால நம்பிக்கை பெருகும். இது போதாதிருந்தால் தேவன் நம் தேவையை புறக்கணிக்காதவர், நம் குறையை ஏற்றுக்கொள்ளும் தந்தை. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். இவ்வளோ நாள் உன்னை நிறைய கொடுத்து ஆசீர்வச்சிருக்கேன், உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன், இது பத்தலையா கேளுங்கள் அப்படின்னு நான் இன்னும் உங்களுக்கு தருவேன் என்று வாக்களித்திருக்கிறார். எத்தனை அன்பான தேவன் பாருங்க. இன்னும் இது தொடரும் கிருபை, இன்னும் புதிய தொடக்கம், இன்னும் முடிவு இல்லை, இன்னும் மேலான ஆசீர்வாதம். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். கேட்கும் வாழ்க்கைதான் பெரும் வாழ்க்கை. கேட்காத ஜெபங்கள் கிடைக்காத ஆசீர்வாதங்கள். ஸோ இப்போ நம்ம கையில் தான் இருக்குது. கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும், கேட்காம நீங்கள் பாட்டுக்கு இருந்தீங்கன்னா என்னாகும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த புதிய பிப்ரவரி மாதம் விசுவாசத்தோடு எதிர்பார்க்கும் மாதம், ஆண்டு தொடக்கத்தின் வலிமையான மாதம், நம்பிக்கையை புதுப்பிக்கும் மாதம், ஜெபங்களை தீவிரப்படுத்தும் மாதம். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? ஸோ இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக இருக்கணும் அப்படின்னு நீங்களே தீர்மானிச்சிருப்பீங்கன்னு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். This month's promise reminds us that God is not a God of limitation. If what we have is not enough, God says, I will give you more. February is a month to renew faith, ask boldly, and trust deeply. God knows our needs even before we ask and is able to do far more than we imagine. Our God is a God of more. The more grace, more provision, and more hope. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த புதிய மாதத்தை காண செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்.
இந்த வருடத்தின் முதலாம் மாதத்தை கண்ணின் கருமணி போல பாதுகாத்து இந்த 2ஆம் மாதத்திலும் அடியெடுத்து வைக்க கொடுத்த கிருபைக்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. இது நாள் வரையிலும் எங்களுக்கு நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன் என்று வாக்களித்திருக்கிறீரே, அதற்காக மீண்டும் நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்தில் எங்கள் குறைகளை எல்லாம் நிறைவாக்கும், எங்கள் விசுவாசத்தை வலிமைப்படுத்தும், எங்களது தேவைகளை அறிந்த நீர் ஏற்ற காலத்தில் எங்களுக்கு தந்து எங்களை ஆசிர்வதிக்க வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். May God bless you all a very, very, very happy, prosperous, blessed, holy, peaceful, joyful, safeful, successful and victorious month. God bless you all. Have a blessed month.